காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். புதர்வர்மான் அடியேனுக்கு இங்கு நேரிலே உபதேசித்த உபதேசத்தையே நான் உங்களுக்கு தம்மபத பாடங்களாக எடுத்துக்கொண்டு வருகிறேன். சமீப காலமாக தீயொழுக்கம் என்ற தலைப்பிலே அவர் சொன்ன அந்த பகுதிகளிலிருந்து நான் பாடம் எடுக்கிறேன். பிராமணர்கள் எதிலையும் நுழைந்து எந்த சாஸ்திரத்தையும் கெடுத்து அதன் பிறகு அந்த சமயத்தின் அழிவிற்கு காரணமாகி பிறகு வேறு சமயங்களுக்கு தாவி அங்கும் இதே வேலையை செய்து கொண்டு இன்று வரை யூதம், சமணம், பௌத்தம், இன்று இந்து சமயம் என்று இருக்கிறார்கள். அதனால் எந்த ஒரு சமயத்தினுடைய புத்தகமும் இப்பொழுது உங்களிடம் கையில் இருக்கும் பொழுது அது பிராமணனால் கெடுக்கப்படாத புத்தகம் என்று சொல்லவே முடியாது. இதுதான் உண்மை. அந்த அளவிற்கு ஒரு தீய இனம் எல்லா சமயங்களிலும் நுழைந்து அது தன் சுயநலத்துக்காக அதில் இருக்கிற உலகியல் லாபங்களை அதன் மூலமாக உலகியல் லாபங்களை மட்டும் உறிஞ்சி கொண்டு அதற்கு தோதாக புனித சாஸ்திரங்களிலேயே பொய்களை செருகி ரொம்ப அநியாயம் செய்வதும் அவர்கள்தான் பூஜை செய்ய தகுதியானவர்கள் என்று கோயில்களில் நுழைந்து அவர்கள் பூஜை செய்வதும் அவர்கள் கையால் பிறர் பிரசாதம் வாங்குவதும் இது மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டே வருகிறது. இதை எடுத்து சொல்வதற்கு யாருமே இல்லை. ஜாதி இல்லை என்று சொன்னால் கூட அது பிராமண ஜாதியில் பிறந்து சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறது. அதனால் எனது இந்த பிரிவு குருநாதரான பிரம்மேந்திரர் சொல்லி கொடுத்தது புத்தகத்திலிருந்து பேசாதே, அனுபவத்திலிருந்து பேசு என்று சொன்ன அந்த பெரிய பிரம்ம உபதேசம் இன்று சரியாக இருப்பதை பார்க்கிறேன். என்றால் எந்த புத்தகத்தை எடுத்து பேசினாலும் அதில் பிராமணன் சரிய போய் அதில் இருக்கிறது. அப்போது அந்த புத்தகத்தை வைத்து அந்த புத்தக கருத்துக்களை நடத்தி கொண்டே வரும்போது டக்குன்ற அது பள்ளம் வெட்டி கவிழ்த்து விடுகிறது அந்த கருத்துக்களை. அதற்கு மேற்கொண்டு அது செல்ல முடியாமல் இருக்கிறது. தம்மபதம் கூட புத்தர் எழுதவில்லை. புத்தருடைய சீடர்கள் அவருடைய பாடங்களை தொகுத்து வைத்தது. அதில் தான் புத்தர் வாழும்பொழுது அவரே ஏசியும் பேசியும் காரி துப்பியும் பிராமணனுடைய வேலை இதே தான். அவரை துன்புறுத்தி விட்டு பிறகு அந்த சமயம் வெற்றி பெறுகிறது என்றவுடன் அதில் நுழைந்து விடுகிறார்கள். உடனே பௌத்த பிராமணன் என்று அதில் சமண பிராமணன் என்று இருப்போம். எல்லாமே நீங்கள் சமணம், பௌத்தம், இந்து சமய கடவுள்கள் கண்ணபிரான், ராமபிரான், யூத சமய இயேசுபிரான் எல்லாருமே நான் பிராமணாக இருப்பார்கள். ஆதி இனத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார். ஆனால் எல்லாவற்றிலும் நுழைந்து அதில் தங்களை ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லிக்கொண்டு அதை பூசாரிகளாகவும் இவர்களை பெரிய குருமார்களாகவும் இவர்களை நியமித்து கொண்டு அத்தனை அட்டுழியங்களும் செய்வது பிராமணனாக இருப்பான். மக்கள் ஏமாந்து விடுவார்கள், நன்றாக ஏமாற்றி விடுவான். அவ்வளோ பெரிய திறமை உள்ளவன். கடவுளை வைத்தே ஏமாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய திறமைசாலி பிராமணன் தான். அவனை விட வேறு யாரும் அந்த அளவுக்கு திறமையெல்லாம் இல்லை. ஆனால் எளிதில் ஏமாற்றி விடுவான் அவன். அதனால் ஒரு சமயத்தில் கிடைத்த அந்த அனுபவத்தை வைத்து கொண்டு தான் வேறு சமயங்கள் நுழையும் பொழுது அங்கே இதே கேமை வேறு மாதிரி விளையாடுவான். அவ்வளவுதான். இதே போலவே சாஸ்திரம் குருமாரை நியமிப்பது ஆமாம் அரி என்று சொல்வது, அது பிறகு அவர்கள் தான் சாஸ்திர விளக்கங்களை சொல்ல வைப்பது, அதுக்கு பிறகு அந்த சாஸ்திரத்துக்கு இந்த விளக்கம், இந்த சாஸ்திரம் அந்த விளக்கம் என்று உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் சொல்லி கொண்டு வருவது, அதுக்கு பிறகு தஞ்சாதியர் செய்தால் அது பாவமில்லை, மற்ற ஜாதியர் செய்தால் பாவம்னு அதில் பொய்களை செருகுவது. அப்படி செருகும்போது இவன் கையில் எடுக்கின்ற ஆயுதங்கள் எல்லாமே அந்த நான் பிராமினுடைய ஆயுதங்களாக இருக்கும். இங்கன்னா பகவத்கீதை என்பது நான் பிராமின் கண்ணபிரான், நான் பிராமின் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது. அதே சூத்திர குலம் என்று சொல்லப்படுகிற நான் பிராமின் சஞ்சயன் தான் அதை சொல்லுகிறான். முதலில் கண்ணபிரான் வாயில் வெளிவருகிறது கீதை, இரண்டாவதாக சஞ்சயன் வாயில் வெளிவருது. நீங்கள் இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சஞ்சயன் சொன்னது, சஞ்சய உவாச்சனே இருக்கும் கீதையில், அப்படி தான் இருக்கும். ஆனால் பார்த்தா பிராமணன் நுழைந்த உடனே விளக்கமாக கொடுத்து அப்படியே சிலாக்கியமாக பேசி அப்படியே நான் அதை வளர்க்குறேன் இதை வளர்க்குறேன்னு சொல்லி கடைசியில் இவங்க குருமாரில் விட்டு வர்ணாசிரம தர்மத்தை நானே படைத்தேன் கிருஷ்ணர் வாயில பொய் சொருவி அவ்வளோதான் விளையாடுவோம். உண்மையை கையில் எடுத்து அதில் பொய் சொருகி விளையாடுவான் பிராமணன். ஏன்னா தனியாகவே பொய்
டால்முட் தயாரிக்கிறாங்க, அது தோற்று போயிடுச்சு அது. அதனால் இங்கே வந்த உடனே அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு சரி நம்ம தனியாக ஒரு புத்தகம் எழுதினால் நாம் வந்து மாட்டிக்கொண்டு விடுகிறோம். அதனால் இருக்கிற உண்மை சாஸ்திரத்திலே போய் தனக்கு தேவையான பொய்களை செருகி அந்த மாதிரி விளையாடுவோன்னு தான் இங்கே வந்து தம்மபதத்தில் போய் சமண சமயத்தில் ஒரு மகாவீர அந்த சாஸ்திரம் படிக்கலை. ஆனால் இன்னும் குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, தன்னைத்தானே மகாவீரரின் சீடர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பிராமணன் தான் சமண சாஸ்திரத்தை எழுதுகிறான்னு இருக்கும். அவன் சாஸ்திரம் எழுதுனா தான் அவனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா புளிய ஜனங்க எது கேட்டாலும் இந்த சாஸ்திரத்தில் இருக்குதுன்னு காட்டி அது வந்து கடவுளையும் சொல்கிறோம். அந்த மீறனா அவனுக்கு கடவுள் தண்டனை பயமுறுத்தி எல்லா அட்டுவிழித்தையும் பண்ணுறது. எல்லா அட்டுவிழித்தையும் பண்ணுறதுன்னா அது பெருசாக விளக்கம் போகும். அதனால் இந்த பாடம் சொல்லுகிறதுல இன்றைய பாடம் என்ன சொல்லுதுன்னா, பாவம் வந்து ஏற்கனவே ஒரு பாடம் சொல்லுகிறார். கறந்த பால் வந்து உடனடியாக புளிப்பாக மாறுவதில்லை, இதே போல் பாவம் உடனடியாக பலனளிப்பதில்லை என்றெல்லாம் சொல்லியிருப்பார். அதே போல் தான் இப்பொழுதும் சொல்கிறார். பாவம் பயனளிக்காத வரை அது இன்பமாக தெரியும், ஆனால் அதை பயனளிக்க ஆரம்பித்த பிறகு அது அந்த பாவத்தை அவனை உணரச் செய்யும் அப்படின்ட்டு சொல்கிறார். சரி, இப்போ புண்ணிய சீலிகளும் வந்து துன்பப்படுகிறார்கள். ஏன்னா அந்த புண்ணிய பலனளிக்கின்ற வரை அவர்களுக்கு துன்பமாகவே இருக்கும். அதற்கு பிறகு அந்த புண்ணிய பலனளிக்க ஆரம்பித்த பிறகு தான் அவர்களுக்கு இன்பமாக இருக்கும்ட்டு அதையும் சொல்கிறார். அது ஆக்சுவலாக ஒரு சொன்னது என்ன, சீடர்களை தொகுத்தது என்ன, அதுக்கு பிறகு அது எவ்வளோ உருமாறி இருக்குதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் இதில் வந்து இந்த மாதிரி பிராமணனுக்கு ஸ்பெஷல் என்றது இதில் இல்லை. அதனால் பின்னால் வருது அதெல்லாம். அதனால் இது ஒரு பொதுவான படமாக எடுத்துக்கொண்டு விடலாம். அதனால் பாவத்தை வந்து செய்யக்கூடாதுன்னா இதே தான். பிராமணன் சொல்கிறாலே, எங்கே சென்றாலும் பிராமணனுக்கு வெற்றி. இப்போ ஒரு பிராமணர் ஒன்று சொல்கிறார், அப்படியே உட்காந்துன்னு பிராமண சங்கத்தில், அடார் பையன் வந்தால் நீ பாவம் செய்தாண்டா பிறந்துக்கிற அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒன்று இவங்க கையில் எடுத்துன்னு வந்து காசு பணம் கொடுத்துட்டா இவர் அந்த பாவத்தை வாங்கிக்கின்னு ஒன்றை சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொன்னாராம். பச்சையவே சொல்கிற அளவுக்கு வந்து போச்சு அந்த பாப்பார மூடத்தனன்றது, மூட பிராமணத்தனம் பச்சையாகவே இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. அதனால் இதே தான் சொல்கிறது. இப்போ அது வந்து ஒரு பாவம். அந்த முதல்ல ஏன் நீ பிரிப்பான, கடவுள் சொல்லாத ஜாதியை கடவுள் சொன்னாருன்னு ஏன் பிரிப்பான, அப்புறம் பிரம்மஞானம் அடைந்தவன் தான் பிராமணன்றதை மாற்றி பிறப்பினால் பிராமண ஜாதின்னு வச்சு நாங்களெல்லாம் பிராமணர்கள்னு ஏன் அதை திருடுவான. எத்தனை பாவம் இன்னும் இருக்குது, இன்னும் தண்டிக்கப்படாத பாவங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் பிராமணன் வந்து பாவத்தை வாங்கிக்குவான், நீ வந்து பாவம் செய்தான் பண்ண புலிவி ஏன் இது செய்வான்னு இல்லையா, இதெல்லாம் செய்வான் பிராமணன். அப்போ அது தண்டிக்கப்பட்டு அது அழிக்கப்படும் போது கப்புன்னு எகிரிடுவான். அது இந்துக்கள்னு பேர் பழியை போட்டு இவன் எப்போ பிராமின் கிறிஸ்டியன் அதில் போயிடுவான், ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம்னு அதில் போயிடுவான். அடுத்தது சொல்ல வர இவர்களுடைய வழிமுறை, இவர்களுடைய இந்த முறையே இதே தான். அதனால் அவைகளே இவர்களுடைய விளக்கங்களை கேட்டு அதை பின்பற்ற ஆரம்பித்தால் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிற பிராமணர்கள், பாவமே பிராமணன் என்ற டேக் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அது திருடிய ஒரு டேக், தகுதி சொல்லது பிராமணன்றது. அதை வந்து திருடிக்கொண்டு தன் ஜாதி சொல்லாக மாற்றி வைத்து விடுவாங்க பிராமணன். அது இப்போ இந்த ஐயர்ன்றது ஐயங்கான்றது எல்லாமே திருடின சொல். பழைய இலக்கியங்களிலே அந்த எப்படி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை கூட ஐயர் என்று அழைப்பதெல்லாம் இன்னமும் இருக்கிறது. அதனால் அதையெல்லாம் திருடி கொண்டிருக்கிற பாவங்கள், திருடி கொண்டிருக்கிற அந்த பாவத்திலிருந்தே இன்னும் இவங்க திருத்தி கொள்ளவே இல்லை. பிராமணன் பேர் முழுக்க கெட்டு குட்டிச்சவரான பிறகு ஐயோ நாங்களாம் பிராமணன் இல்லை, அது வேற பிராமணன் ஆக்குறதுக்கு இவங்களுக்கு தெரியும் அதெல்லாம். அதனால் நான் பிராமின் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் நான் அன்பு நான் பிராமின் உள்ளங்களே என்று ஆரம்பிக்கிறேன் என்றால், நான் பிராமின் புத்தர் பெருமான் அவங்க சொல்லும்போது பொதுவாக தான் சொன்னாங்க. ஆனால் எனது அனுபவத்தை பொறுத்து இப்பொழுது பிராமணர் திருந்தாத போட்டோம், பிரம்மேந்திர மாதிரி பிராமணர் பிரம்மஞானியாக வந்து ஷைன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயந்தான், பெரிய விதிவிலக்கு மாதிரி விதிவிலக்குகள் இருக்கத்தான் செய்யும். விதிவிலக்கு இல்லாதவே இல்லை. அதனால் அதை வைத்தே ஜெனரலைஸ் பண்ணிடலாம், நான் வந்து பிராமணனை திருத்த முடியும், அவனுக்கு
உபதேசத்தை கேட்க முடியும். அவர் கூட இருந்த பிராமண நண்பரில் அவளுக்கு கேவலமாகறானுங்க. அவர் என்ன சொல்கிறான்றதை பற்றி கவலைப்படாமல் அவருக்கு ஜால்ரா போட்டு ஆசீர்வாதம் வாங்கி எல்லாம் பணக்காரன் ஆனதுக்கப்புறம் அந்த கருத்தையே எனக்கு தெரிஞ்சு அவர் பாரத நாட்டில் சாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரம் இதயத்தின் துடிப்பாய் வைக்கவே சிவன் என்னை பிறப்பித்தான்னு இருக்கும் பிரம்மேந்திரருடைய பாடமே. அவர் வாழும்போதே கொஞ்ச நாள் கழித்து இவங்க எல்லாம் ஜாதியானுங்க நல்லா அதில் ஊறிட்ட உடனே அந்த ஜாதின்ற வார்த்தையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியிட்டானுங்க புத்தகத்தில். என்னென்னா பாரத நாட்டில் சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரம் எதிர்த்து துடிப்பாய் வைக்க சிவனை பிறப்பித்தான் அப்படி மாற்றினாங்க. அப்படியே அவர் வாழும்போதே கண்ணெதிர்க்கு அப்படி தான் செய்வான் பிராமணன். அவன் தான் பிராமணன். அவள் தான் சத்தியம் இருக்காதான் பிராமணன்ற பேரை திருடிட்டு விட்டு அந்த வார்த்தையிலே எல்லாம் சித்தரெல்லாம் இவங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய சொல்லி இல்லவே இல்லை. அந்த உயர்ந்த சொல்லில் வச்சு தான் தன்னை அடையாளப்படுத்திக்குவான் அவன். அதனால் அந்த சொல்லை வச்சு தான் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் சத்தியம் இருக்காது பிராமணங்கிட்டன்னு பாடிட்டு போயிட்டார் திருமூலர். இதே தான் பண்ணுவோம். சத்தியம் அசித்தியன்னா உங்களுக்கு புரியும் இப்பொழுது இல்லையே. அதே மாதிரி பிரபலமாக இருக்கிற மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒரு அம்மையார் அவங்கள சுற்றி சரௌண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணி அவங்களுக்கு அன்னாட உட்கார வச்சு நாண்ட ஸ்லைடு போடுறான். வர்ணாசிரம படைத்தவளே போற்றி வர்ணாசிரம தர்மம் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுது, சூத்திரர்களை இழிவுபடுத்துது. கவலையே பட மாட்டான். அதான் பிராமணன். ரொம்ப பயங்கரமான துணிச்சலாக சென்ட் பீட்டராக இருக்கும்போது அதான் எழுதினேன். இவர்கள் துணிகரக்காரர்கள்னு எழுதினேன். துணிச்சலாக பாவம் செய்வான் பிராமணன். சட்டன வாய்ப்பு கிடைச்சா அப்படி அடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி அவன் ஆழமும் ஒரு தீர்க்கமும் எதையுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு இனம் அது. அதனால தான் நான் அதுக்கிட்ட நான் தெரிந்த உடனே அவங்கள திருத்தறதுக்கெலாம் நான்லாம் பண்ணுறதே இல்லை. நான் பிராமின் மக்களுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பு. அதுலேயும் ஏற்கனவே பிராமணக்கிட்ட மண்டையை விற்று மரமண்டியாக ஆகிட்டேன் நான் பிராமணர்களுக்கு அது கிடையாது. நானும் அது மாதிரி மண்டையை விற்று காஞ்சிபுரத்தை படிச்சுட்டு கடவுள் ஜாதியை படிச்சுட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம எது தான் வாழணும்னு நினச்சேன். எனது அதிர்ஷ்டம் அது ஊறத்துக்கு முன்னாலேயே உண்ணாமலையாமன் சிதம்பரம் நடராஜெல்லாம் பிரம்மேந்திரர்கிட்ட அமிச்சாங்க. அவர் பிராமணராக இருக்குங்க. அவரு தான் வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு மண்ணில் எல்லாம் மணி அடிக்கிற கூத்துன்னு சொல்லி ஒச்சார். அதெல்லாம் இது மாதிரி அதிர்ஷ்டம் எல்லாருக்குமே இருக்காது. அப்போ மீதி புண்ணியம் எனக்கு இருந்தது, கடவுளுடைய வழிகாட்டுதல் இருந்தது. அவரை சரியாக இறைவனை உணர்ந்த குருநாதராக இருந்தார். அதனால் சரியாக என்னை காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார்கள். ஆவடி சுவாமிகள், சிவபிரகாஷ் சுவாமிகள் முதல் கொண்டு காப்பாற்றி கொண்டு வந்து விட்டார்கள். மற்றவங்களை எப்படி இவ்வளோ புண்ணியம் எப்படி இருக்கும், எப்படி காப்பாற்ற முடியும்? சின்னதாக புண்ணியம் சேரத்துக்குள்ளே இவனுடைய பாவ விலகம் அவங்களை மேற்கொண்டு வளர விடாமல் அழித்துவிடும். அதனால் தான் தேரக்கூடிய வாய்ப்பு நான் பிராமின் சமூகத்துக்குள்ள இருக்கிறது. அதனால தான் நான் பிராமின் மக்களுக்கு இதை சொல்லுகிறேன். கொஞ்சம் நஞ்சமாவது பயனுள்ளதாக இருக்கும் நாம் சொல்லுகிற விளக்கங்கள்னு. அதை நான் பிராமின் உள்ளங்களே அப்படின்னு ஆரம்பித்து நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். இது கடவுளருடைய துணையும் புதர்பெருமானுடைய ஆசையும் ஈஸ்வரனுடைய ஆசையும் அதான் அண்ணாமலை உணவு எல்லாமே இருக்கிறது. அவ்வளவு. அவன் தூக்குதலியாக பழி தான் போடுவான். இவன் கிறிஸ்துவ கைக்குழி அப்படின்னு போடுறது. அவன் கிறிஸ்தவனோட காசு வாங்கியிருக்கு கிருஷ்ணாமாதா பார்க்குறான். நம்ம பேர் ஒருத்தர் அப்புறம் இப்போ புத்தர் இது பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்புறம் புத்த மதம் கிட்ட காசு வாங்கிக்கணும் பௌத்த மதத்துக்கு மாற்ற பார்க்குறாரான்னு கூட ஒரு கேட்டார். அவனால் அதை பற்றி கவலை கிடையாது. பழி போட்டுன்னு ஒரு பழி போடுற இடத்துல 1000 பழி போட்டால் மீது எல்லாம் ஒழிஞ்சு 1-2 பழியாவது நிற்கும். அந்த 1-2 பழி வச்சு அவனை ஒழிச்சிடணும். இதுதான் இவர்களுடைய திறமைன்னு வச்சுக்கிறாங்க. அதை அறிவு திறமை. அப்புறம் பிராமணன் எங்கே போனாலும் வெற்றி. அது வெற்றி. இயேசுவை கொலை பண்ணுறது அவர்களுக்கு வெற்றி. புதர் பெருமானை திட்டி கேவலப்படுத்துறது அவங்களுக்கு வெற்றி. அப்புறம் நஞ்சு கொடுத்து யானை விட்டு மிதிக்க வச்சு சுண்ணாம்பு கல்லில் சுட்டு கல்லில் கட்டி கடலில் போடுறதெல்லாம் அவங்களுடைய வெற்றி. தெரியுதா? காந்தியை சுட்டு கொள்வது இவருடைய வெற்றி. என்ன சொல்ல போகிறேன்? பிராமணன் எங்கே போனாலும் வெற்றி. இந்த மாதிரியான வெற்றி அது வானான்ற உங்களுக்கு இல்லையா? அது வெற்றி இல்லை, அது வெறி. அவ்வளோதான். உங்களுக்கு தேவைப்படுவது ஆன்மீக வளர்ச்சி. அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவைப்படுவது உண்மையான கருத்துக்கள். அந்த உண்மையான கருத்துக்களே பிராமணன் பொய் கலந்து வைத்திருப்பதால் அந்த பொய் இதெல்லாம் பொய் என்று அவர்களை நீக்கிவிட்டு அது எந்த இதெல்லாம் உண்மை பயன்படும் என்று அதை சொல்ல வேண்டிய கடமை என் போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதிலே முக்கியமானது இவ்வளோ தூரம் அந்த பிராமண இடைஞ்சலை பற்றி இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது. ஏன்னா அவ்வளோ கடுமையாக அவ்வளோ வலிமையாக அது தடுக்குது நான் பிராமின்னு.
முன்னேற விடாமல் தடுக்கிறது, ஆன்மீகத்தில் முன்னேற விடாமல் தடுக்கிறது. அதனால் அதை உடைச்சிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த உபதேசங்கள் பயன்படும். ஏன்னா நீங்கள் சித்திக்கணும். அது இது வெறுமனே பிராமணன் இப்படி பண்ணுறாங்க அதுவே கூட ஒன்றும் செய்ய முடியாது. அது வேலி போட்டு நம்ம பிராமண வஞ்சகத்தை விழாமல் பாதுகாத்துக்கிறதுக்கான வேலி. அதை தான் நான் திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்காக போடுறேன். அதுக்கு பிறகு பயிர் செய்யணும். பயிர் செய்கிறது இது அப்பர் சுவாமி போடுவேன். மனமெனும் தோணி பற்றி மதியிடும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதனெனும் பாறை தாக்கி மறியும். அதுதான் சொல்கிறார். அப்படி அந்த மாதிரியாக மறிக்கும்போது அரண் ஆகிய சிவபெருமான் காப்பாற்றினான் பாடுறார். தெரித அந்தனர்தம் சிந்தை யானைன்னு அதை போகிற அப்படியே அந்த அந்தனன்ற வார்த்தையை பிராமணனுக்குன்னு ஆட்டையை போட்டு அவரே பிராமணர்களுடைய சிந்தை நீங்கள் பச்சையாக சொல்லுங்கள், பிராமணர்களுடைய சிந்தனை சிவபெருமானாக இருக்கிறான். இவ்வளோ அட்டுழியாக பண்ணுற பிராமணனுடைய சிந்தையில் ஒன்றுட்டே திருடுன்னு திருடுறது. நான் அந்தனர் பிராமணர் இல்லைன்னு ஒரு பதிவு போட்டதை கூட அது எங்கன்னா ஒரு மூலையில் போயிடும், அவ்வளோதான். அதை பற்றி கிடையாது. ஏன்னா இவனுக்கு நைன்னு அந்த அந்தனன்ற சொல்ல பிராமணர் சொல்லுக்கு ஆட்டையை போட்டுக்கினே இருப்பானுங்க. நல்லாவே தெரிஞ்சே தான் தான் திருடுவோம் பிராமணன். ஏன்னா அதை எதிர்த்து பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணி பெரிய அளவில் உடைக்க முடியாமல் தவிக்குது நான் பிராமின் சமுதாயம், தமிழ் சமுதாயம். அதெல்லாம் உடைச்சி தான் அவனும் வேறு வழி கிடையாது. அதுக்கு தான் கர்மயோக பயிற்சிலாம் தேவைப்படுது. வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் உண்மையாக அது தொடர்ந்து அதுதான் அதர்மத்தை எடுத்து போராடுலாம் சொல்கிறார் கண்ணபிரான். வெற்றி தோல்வி கவலைப்படாதுன்ட்டு. இப்போ இது ஒரு அதர்மம். அந்த பிராமணன்ற வார்த்தையை ஏற்கனவே திருடிட்டான் தகுதி சொல்லி. இப்போ அந்தனன்ற வார்த்தை திருடினே இருக்கிறான். ஏன்னா ஒன்றுன்னா அந்தனர்த்தம் சிந்தையோனைன்னு அப்பயே போடப்போ அந்தனர் சிந்தைய சிவபெருமானமாக இருக்கிறது. சிவபெருமானை யார் நினைத்து அந்தம் என்கின்ற முடிவை ஆதி அந்தம் என்ற முடிவான பொருளை யார் தெரிந்து வைத்திருக்கிறானோ அவனே அந்தனன். அந்த மாதிரி தேறிய அந்தணன் யார்? அவன் எவ்வுயிருக்கும் செந்துண்மை பூண்டு ஒழுகிறவன் அந்தணன். அதுதான் அந்த தகுதியில் இருக்கிற யாரோ அவனுடைய சிந்தையில் சிவபெருமான் இருப்பான். அந்தனர்தம் சிந்தனை. இவ்வளோதான். அப்போ இவ்வளோ ஆழமாக பாமர மக்கள்கிட்ட சொல்லி அதை புரிய வைக்கணும். அது புரிய வைக்கிற கூட்டம் பாதி மேலே பிராமணனுக்கு ஜால்ரா கூட்டம். அப்போ பிராமணன் சொல்கிற அந்த பொய் விளக்கத்தையே எடுத்து பரப்பி இவனுக்கு கெட்டது பத்தாத மீதிக்கிற நம்ம ஜனங்களை கெடுத்து விடுவான். இவ்வளோ இருக்குது. பிராமண அழிவும் பிராமண கெடுதி நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான கெடுதிலாம் இல்லை. ரொம்ப ஆழமாக ஆன்மீக கெடுதி பிராமண கெடுதி. நான் எனக்கே வர பகீர்ந்து எங்கன்னா பிராமணனை பார்த்துட போகிறோன்னு பிராமணனை பார்த்தாலே பயமாக இருக்கும். அவட போகலாம். அந்த கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். பார்த்தாலே பாவம், கேட்டாலே பாவம்னு. ரொம்ப மோசம் அதெல்லாம். இவ்வளோ போயினேங்கிறானுங்க, இன்னும் அச்சு தள்ளி போயினேங்கிறானுங்க. இறைவனை உணர்ந்து அதே பிராமண ஜாதியில் பிறந்து இறைவனை உணர்ந்து பிரம்மேந்திரர் சொல்கிறது கேர் பண்ணவே மாட்டாங்க. அவர் சொல்ல அதெல்லாம் இல்லை, வர்ணாசிரமெலாம் இல்லை, அதெல்லாம் பிரம்மஞானத்தை அடிந்தவன் மட்டும்தான் பிராமணன். அதெல்லாம் அவரும் தான் சொல்லி பார்த்துட்டாரு. பிராமணராக பிறந்தோம் அவரே இவரை வச்சுருந்தா ஒன்றும் முடியாதுன்னு கூட ஒரு நண்பனில் காலை வாரி ஒழிச்சு வச்சிட்டானுங்க. அவ்வளோதான். தான் சரி. எனது அதிர்ஷ்டம் அதுக்கு முன்னாலே நான் தேறிட்டேன். அவருடைய அதிர்ஷ்டம் நான் தேர்ந்ததை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். இன்றும் அவர் சந்தித்து மகிழ்ச்சி அடைகிறார். இது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். இவ்வளோதான். மற்றபடிலாம் பாப்பானுடைய விளக்கம் எந்த ஆன்மீக உண்மையும் உங்களுக்கு தரவும் தராது. இன்னும் ஆழமாக போனால் ஒருவன் சொல்லுகிற விளக்கத்திலே அதன் பின்னால் அவனுடைய எண்ணம் என்ன இருக்கிறது என்பது தான் அந்த கேட்கிற மக்களிடம் பாயும். அதெல்லாம் டீப் கான்செப்ட். ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமாக போக வேண்டிய உண்மைகள். அப்போ பிராமணனுடைய ஆழமான எண்ணம் நான் பிராமணன் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் மிகப்பெரிய ஆன்மீக நிலையை அடையணும். அதுவா? இல்லவே இல்லை. மடி ஆச்சாரம் அனைவரும் பொதுவானதுன்னு நான் போடுறேன். அது 5 வருஷத்துக்கு முன்னாலே 8 வருஷத்துக்கு முன்னாலே அதில் ஒன்றை உமாச்சு சும்மா பொத்திண்டு போங்க அப்படின்னு போடுறான் பிராமணன். என்னென்னா மடி ஆச்சாரம் மற்றவங்களும் கிடையாதான், இவங்களுக்கு தானா? அதனால் பச்சையாக இருக்குது. அவன் எண்ணமே என்னடா இது, சரி மடி ஆச்சாரம் எல்லாரும் கடைப்பிடிச்சி எல்லாருமே நல்ல நிலை அடையிட்டுன்ற எண்ணமாக இருக்குது அவன்கிட்ட இல்லையே.
அவனுடைய சொற்பொழியும் அவனுடைய பிரச்சாரம் அவனுடைய விளக்கெல்லாம் கேட்டிங்கன்னா எங்கேருந்து உருப்படுவீங்க? அவனுடைய எண்ணம் தான் உங்களுக்கு பாஞ்சிடும். பாயும்போது உங்களுக்கு பிராமணம் தான் வசதி, பிராமணம் மட்டும்தான் மடி ஆச்சாரம், நம்மளுக்கெல்லாம் கிடையாதுன்ட்டு அப்படியே இதிலேயே இருக்கிறான் அவன். சுத்தமாக நான் பிராமின் முன்னேறவே கூடாது. ஆன்மீகத்தில் இருக்கிற உயர்ந்த உண்மைகளே நான் பிராமின்ட்ட தான் கற்றுக்கினான் அவன். இங்கே வந்து தான் உள்ளே கற்றுக்கினான், உள்ளே நுழைஞ்சு கற்றுக்கினேன். அழகாக அதை தனக்குன்னு மட்டும் ரீட்டைன் பண்ணி மற்றவங்களுக்கு போகாத பார்த்து அவ்வளோ கெடுதியானவன். பிரம்மேந்திர சொல்கிறாரு, ஒரு சிலர் அனைவருக்கும் பொதுவான கடவுளை ஒரு சிலருக்கு என்று ஆக்கிவிட்டார்கள். பத்தியா அவருடைய ஸ்டேட், நான் அவருடைய பாடம் படிக்க எனக்கு கொஞ்சம் 1-2 தான் நினைவில் இருக்குது. இப்போ அந்த தான் உண்மை. அதை எடுத்துப்பீங்களா? பாப்பம் சொல்கிற இந்த விளக்கத்தை பொய் விளக்கம் கப்சா விளக்கம் எடுத்து வீணாக போவீங்களா? வேஸ்ட்டு. நான் என்னால் ரொம்ப நாள் அப்படி இருக்குன்னா அடிச்சுன்னு இருக்க முடியாது. இப்போ வயசு வேறு ஆயிடுச்சு. அதனால் நான் அடிக்கடி சொல்லக்கூட, நான் படைக்கல இந்த உலகத்தை படைத்த கடவுளுக்கு அவனுக்கு தான், ஏன்னா அவன் தான் முழு பொறுப்பு உள்ளவன். நாங்கள் நடுவில் வந்து நான் என்னால் முடிஞ்சதை சொல்லிவிட்டு நான் போயின்னு இருக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப சின்னவன்றாங்களே, என்ன மாதிரி சின்னவன் தான் நான் கடவுளின் முன்னால். அதனால் எனது கடமையாக மாத்திருந்தால் அதை நான் செய்கிறேன், அது சரியாக இருக்கிறது என்று பெரியவர்கள் ஆசி செய்கிறார்கள். அதனால் நீங்களும் உங்களுக்கு அதை எடுத்து சொல்லுகிறேன். பாவம் என்பது உடனடியாக பலனளிக்காதொட்டு பிராமணர் எங்கு சென்றாலும் வெற்றின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா உடனடி பலனளிக்காது. ஆனால் அது பலனளிக்கும் போது அவன் பாவத்தை உணர்கிறான். எங்கே உணர்கிறான்னு தெரியல எனக்கு இன்றைக்கி வரைக்கும். இந்த ஒரு ஆடிட்டர், அவனுடைய கார் டிரைவரு ஆடிட்டரும் பொண்டாட்டி தடியால் அடித்து சாவச்சு உட்கார வச்சு அவன் தோட்டத்தில் பொச்சிட்டு போனானுங்க. இப்போ தான் உணர்ந்துருப்பான்ற இல்லை. அதை மீதி பிராமலாம் டே அவன் என்ன அநியாயம் செஞ்சான் பாரு. அவனா காஞ்சி மரத்து கூலிப்படை ஏற்பாடு பண்ண, அதுக்கு பட்டுவாடா பண்ணுற அந்த வேலையை கூட பார்த்துருப்பான். எனக்கு சரியாக தெரியல. அப்படி இவ்வளோ கொடூர செயலை செய்வது தான் அந்த தாண்டையில் ஆச்சு. அது காலியாகிடுச்சேன். அப்புறம் இது சங்கராமன் பிராமணன் தான். அப்புறம் ஜெயந்திர ஆளை வச்சு தடியால் அடிச்சு கொடூரமாக சாமி. அது என்ன அது பேசுவான்ற பிராமணன் காஞ்சி பெரியவாவுடைய பக்தரையும் காஞ்சி பெரியவா காப்பாற்றல் பேசுவான்ற. பாவம் பலனளிக்கும் போது இந்த பாவத்தினால் தான் இந்த பலன் என்பதை அவனுக்கு உணர்வான். ஆனால் அந்த உணர்ந்தவுடன் மீதி பேர் அதை தன் இனங்களுக்கு சொல்லி செய்யக்கூடாது, இந்த பாவத்தினால் இந்த பலன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருந்தால் 2000 வருஷம் திருந்தாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. 2000 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு திருத்தம் இருந்தாலே இந்நேரம் அவனுங்க சொல்கிற மாதிரி அவனுக்கு ரொம்ப உயர்ந்த தெய்வீக நிலையில் இருப்பானுங்களே, தெய்வீக ஜாதியாக. அவனுக்கு என்ன சொல்ல மக்களை அங்கீகரிப்பார்களே. ஒன்றுமே இல்லை. அதில் வெறுமனே வாதம், வார்த்தைங்களை கூரையை போட்டு வெறுமனே வாதம் அதை விட முன் வச்சு சாமர்த்தியமாக அது பெரிய ஏதோ அறிவு திறம் மாதிரி பண்ண. நடைமுறையில் பார்த்தா இந்த மாதிரி கொலை பண்ணுறது பிரதிபலனா இவங்களே கொலைக்கு ஆளாக வருது. அப்போ அந்த பாவத்தின் பலன் அளிக்கும் போது தன் இனத்தை எச்சரிக்கைப்படுத்தணும். டே என்ன பாவம் செஞ்சான் பாரு, ஏன் இந்த பலன் அழிக்குது, அதுனாப்பா அவன் செஞ்சான் பாரு, அவனுக்கு ஏன் இந்த பலன் அழிச்சதுன்னு அந்த அளவுக்கு போயிருந்தான். இவனை எங்களை பற்றி ஏன் இவ்வளோ நம்ம எச்சரிக்கை பண்ண வேண்டியது? அதெல்லாம் போகவே முடியாது. போகவே முடியாது. அவளை நினச்சாலும் 40 நாள் ஊறினாலே, ஒரு மண்டலம் ஊறினாலே அந்த எண்ணம் வந்து அந்த ஊழில் ஊறி போய் விடுகிறது என்று சொல்லி தான் சபரிமலை முதல் கொண்டு பெரிய பெரிய விரதங்கள் எல்லாம் முஸ்லீம்களுடைய அந்த விரதம் இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 40 நாள் 48 நாளை தொடும். ஏன்னா அந்த நாள் ஊறுனா அது ஒரு சின்ன அளவில் அந்த எண்ணெய் ஊறுன்ட்டு. 2000 வருஷம் ஊறிய வஞ்சகம் இது. எங்களால் நம்மளாலலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். அதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், தற்காத்து கொள்ளுங்கள். தற்காத்து கொண்டு வேலி போட்டுக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் சிந்திக்கணும். பாவம் வந்து நீங்கள் செய்கிற பாவம் பலனளிகள்னா நம்ம பாவம் செஞ்சாலும் நம்ம ஒன்றா அவளை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவன் பார்ப்பான், அவன் அப்படி தான் இருப்பான். நீ வந்து நான் பிராமி. அதனால் அதெல்லாம் இல்லை. பாவம் பலனளிக்கும் போதாவது திருந்தணும். அதுக்காக தான் அந்த பாடம் சொல்லப்படுகிறது. என்ன பாவம் செஞ்சோன்னு யோசிக்கணும். இந்த பாவத்தினால் இந்த பாவம் மேலே செய்யக்கூடாது, உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் புண்ணியமும் செய்கிறான். புண்ணியம் செய்கிறவனும் தான் துன்பத்தை அனுபவிக்கிறான்னா அதுக்கும் அதில் விளக்கம் சொல்கிறார். அந்த புண்ணியம் பலன் அளிக்கிற வரைக்கும் அந்த முந்தைய பலன், அது முந்தைய பாவத்தின் பலன் அவனுக்கு துன்பத்தை தான் தரும். ஆனால் அதுக்கு பிறகு
அந்த பலன் தீர்ந்த உடனே அந்த புண்ணிய பலன் அளிக்கும்போது அவனுக்கு இன்பமாக இருக்கும்னு சொல்கிறாரு. இதில் என்னென்னா, ஒரு பாவம் உடனடியாக அதுக்கு பலன், ஒரு புண்ணியம் உடனடியாக பலன்றது இல்லை இந்த பாவ புண்ணிய கணக்கு வரைக்கும். உன்னுடைய செயல் பாவ புண்ணியன்றது உடனடியாக, ஆனால் அதனுடைய பலன் என்பது பொறுமையாகவும் ரொம்ப லாங் ரன்னில் தான் அது வந்து பலன் அளிக்கிறது. அதனால் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். முடியும், இந்த காலத்தில் முடியும். அறிவு கூர்மை அதிகமாக உள்ள மக்கள் அதனால் கூர்ந்து இதைகளை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டு பாவம் செய்யாமல் தான் ஒன்று தற்காத்துக்கணுமே தவிர, அந்த மாதிரி பாப்பம் வளர்றான் பாரு, நாடா நான் பிறந்துட்டேன், நீ பாவம் செய்தான் பிறந்துக்கலாம், நீ பாவம் தான் செய்யணும், அது சும்மா பயங்கர பாவம். அது பயங்கர பாவம். ஒரு பையனை திருத்தி நல்வழியில் கொண்டு வரணுன்னு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ பாடுபடுவாங்க, அவங்க ஆசிரியர் எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்க, ஒரு சமூக ஞானியர்களும் உண்மையான அக்கறை உள்ள எவ்வளோ பாடுபடுவாங்க. அப்படியே அதை கெடுக்கிறான் பற்றியா? இப்படியே நீ பாவம் செய்தால் அவனை அந்த மாதிரி அவனை மண்டையில் உருவி ஏற்றி விட்டுட்டா அவன் எத்தகைய கொடிய பாவத்தையும் துணிச்சலாக செய்வான். நம்ம பாவம் செய்தான் பிறந்தோம், அதுக்கு என்ன பண்ணுறது, கடவுள் நம்மளை பழிச்சிட்டான் அப்படின்னு போவான். அப்புறம் பலனாவது அந்த ஐயர்கிட்ட ஒரு இது கொடுத்து காசு கொடுத்துட்டா அவர் அந்த பாவத்தில் அவர் வாங்கி வரணும். நம்மளும் ஒன்றாவாதுன்னு எது பாவம் பலனளிக்காத வர ஒன்றாவாது தான். புரியுதா ஏன் புத்தர் படம் தேவைப்படுகிறது? ஏன் பிரம்மேந்திரர் புத்தர் அவர் தத்தாத்திரேயர் அந்த காலத்தில் புத்தரிடம் படித்த போதனைகளை எங்களுக்கெல்லாம் பாடம் எழுதி போட்டு பாடம் எடுப்பார். ஏன் எடுத்தாருன்னு தெரியுதா? இப்போது தேவைப்படுகிறது. அவர் தான் சொன்னார், புத்தரை ஒதுக்கியதால் நஷ்டம் இந்திய நாட்டுக்கு தான், அதனால் திரும்ப கொண்டு வரணும். ஏன்னா இந்த போல்டாக இதை சொல்கிறது இது இல்லை, இதை காண இஷ்டியே பாப்பான்னு கட்டிக்கிற கலாட்டா தான் இன்றைக்கி வந்து ஆன்மீகம்னு. அது என்ன ஆன்மீகம்? இது என்ன ஆன்மீகம்? அந்த பையன் என்ன ஆவான்? வெறுமனே அவங்ககிட்ட காசு பிடுங்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றி பிடிங்க, அதில் பொண்டாட்டி புள்ளி சோறு போட்டு வளர்க்குறான் பாரு அந்த பாப்பா. என்ன தான் சொல்கிறீங்க? அந்த சோத்தை தூண்டுற அந்த தலைமுறை அது என்ன தான் ஆகும்? பாவ சோத்தை தூண்டுட்டு அதுங்களாம் என்ன பண்ணும்? அவன் இவனுடைய கான்செப்டை இன்னும் கொஞ்சம் நல்லா தீட்டி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் அடுத்த தலைமுறை இன்னும் அதிகமாக கெடுக்கும். அது அவ்வளோதான். அதனால தான் பாப்பர ஜனத்தை நான் ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறேன். சாதாரண டேஞ்சரில் ரொம்ப டேஞ்சர் அதுங்க. எச்சரிக்கையாக இருங்க. அதெல்லாம் கேட்கவே கூட கேட்காதீங்க. உங்கள் பசங்களை பேரம் பேத்திங்களாம் எச்சரிக்கை. அதெல்லாம் பாப்பா ஒரு ரோமில் இப்படி சொல்கிறாருன்னு கூட சொல்ல, ஒரு 4 பட்டுன்னு தவடையில் வச்சு பாப்பா சொல்கிறது போய் கேட்பியா நீ? 2 கொடுத்து வளங்க. அதெல்லாம் ஒன்றுமே கெட்டு போக மாட்டாங்க, நல்லது தான் நடக்கும். இல்லைனா இதெல்லாம் மண்டையில் வாங்கி கெட்டு குட்டி செய்கிறா அப்புறம் பாடம் கற்றுக்கிறது அந்த பசங்க. அதான் வாழறீங்க ஜனங்களை. என்ன தான் நீங்கள் விடுங்க, வறுமையில் இருக்கிறவங்க பசிக்காக அவங்க பாடுபட்டு வளருங்க, அதெல்லாம் விடுங்க. ஆனால் மேஜராக இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புள் உழைக்கிறீங்க, சம்பாதிங்க, துணிமணி போட்டு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல கல்வி கொடுத்து வளர்க்குறீங்க உங்கள் பசங்களை. அந்த பசங்களை போய் பாப்பார் விலகம் கேட்டு கெட வைப்பீங்களா? அதையெல்லாம் இது பண்ணி அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் எச்சரிக்கையாக இல்லைன்னா உங்கள் பசங்களை நீங்களே கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். அன்பு காட்டி வெல்லுங்கள், கருணை காட்டி வெல்லுங்கள், இரக்கம் காட்டி வெல்லுங்கள்.